சங்கீதம் 139:14 இப்படியாக இருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமாங்க, என்றைக்காவது உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி நினைத்து பார்த்திருக்கிறீங்களா? நான் நிஜமாலுமே ஒரு பிளஸடான பர்சன், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், நல்ல கார் கொடுத்திருக்காரு, நல்ல பைக்கு கொடுத்திருக்காரு, என்னுடைய கை கால் நல்லா இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி நினைச்சவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வசனம். தேவன் இவ்வளவு நேர்த்தியாகவும் இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு ஒழுங்கும் கிரமமாகவும் உங்களை படைச்சிருக்காருன்னா நீங்க எவ்வளவு ஒரு பிளஸடான பர்சனா இருப்பீங்க. உங்களை அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும். பிதாவாகிய தேவன் உங்களை எப்படி பார்த்திருப்பாரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வளவு லவ் பண்ணிருப்பாரு அப்படின்றத நீங்க நினைச்சு பார்க்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நினைத்து பார்க்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேங்க, நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்களை நீங்கள் நேர் நோக்கி பார்ப்பீர்கள். உங்க கண்களால நீங்க பார்ப்பீர்கள். உங்க சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போய் சேர்ப்பீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகவும் இருப்பீர்கள். ஏன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. God bless you.